இப்போது சமீபத்தில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நியூஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, இல்லை சம்திங் வேறு ஏதோ ஒரு மீடியமில் ஏதோ பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய வருத்தத்துலேயும் அதுக்கப்புறம் கோபத்தையும் உண்டாக்கியிருக்கு நிறைய பேர்த்துக்கு. முக்கியமாக எனக்கு இதெல்லாம் ரொம்ப சங்கட்டமாகவும் அப்புறம் கோபமாகவும் தான் இருக்குது. ஆஃப்டர் இந்த நியூஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம். அதாவது வெறும் ரீல்ஸுக்காக ஒருத்தனை அசால்ட் பண்ணுறது, அதுவும் மைனர் பசங்க அசால்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவனுக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்திருந்தால் அவன் இந்த மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சுருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியல. அவனை விட வலிமையில் குறைஞ்சவங்க சிலர்லாம் நம்ம துன்புறுத்தோம், அவங்கள கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்களை பிடிச்சி அவன் அசால்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. அதாவது நம்மளை விட ஒருத்தன் வலிமையில் குறைஞ்சிருக்கான், அவனை நம்ம அசால்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு ஐடியாலஜி அப்படின்னு தெரியல. படிக்கிற வயசில் படிக்கிறத விட்டுட்டு எதுக்கு அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. கையில் கத்தி எடுத்துகிட்டு அருவாள் எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை வெட்டுறான். அதுவும் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் மச்சான் குடுறா நான் வெட்டுறேன் நான் ஒரு வாட்டி அப்படின்னு கேட்குறானுங்க. அந்த ஆடியோலாம் கேட்குறப்ப ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. எந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கானுங்க அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல. அந்த வீடியோ எடுக்கிறவன் ஒருத்தன் ஃபோனை ஃபிட் பண்ணி லைக் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சைகையை காட்டுறான். அப்போ அந்த லைக்குக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உருவாயிருக்கு. ஒன்று இந்த மாதிரியான ஆட்களை சரியாக கவனிக்காமல் விட்டது, அதாவது அவனுடைய என்விரான்மெண்ட் நான் சொல்கிறேன். அவனோட என்விரான்மெண்ட்டு தப்பு, அவனுமே தப்பு தான். அவன் பண்ணுற தப்புனால அவனோட என்விரான்மெண்ட்டை நம்ம குற்றம் சொல்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்துலையுமே நியாயம் கிடையாது. தப்பு பண்ணவனை தான் தண்டிக்கணும், அதுக்கப்புறம் தப்பு பண்ண தூண்டினவனை தண்டிக்கணும், அதுக்கப்புறம் எது தூண்டுச்சு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதோட ரூட் காசை நம்ம அழிச்சா போதும். சில பல விஷயங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, க்ளோரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றிமாறன் சாருடைய வடச்சென்னை படம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை க்ளோரிஃபை பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்று புரியல, வடச்சென்னை படம் எந்த விதத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை க்ளோரிஃபை பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வடச்சென்னை படத்தை பார்த்த வரைக்குமே அதில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் பாதிக்கப்பட்ட, ஏதோ ஒரு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட நிறைய கேரக்டர்ஸ் படிக்கணும், படித்தா தான் நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த படிப்புங்கிற விஷயத்தை மட்டுமே தான் க்ளோரிஃபை பண்ணி சொல்லுமே தவிர, இந்த மாதிரி ரவுடிசத்தை எங்கேயுமே எந்த ஒரு கேரக்டர்ஸுமே க்ளோரிஃபை பண்ணியிருக்காது. அப்படியே க்ளோரிஃபை பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டர்ஸோட எண்டிங் ரொம்பவே கொடூரமாகத்தான் முடிஞ்சிருக்கும், ஒரு டெத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும் அந்த படத்தில். இப்போ உதாரணத்துக்கு ராஜன் கேரக்டர் எடுத்துக்கலாம். ராஜன் கேரக்டர் மன்றம் ஓப்பன் பண்ணுற அந்த சீன் இருக்கும். அதில் பசங்களுக்கு சொல்லுவார், என்னன்னா டே தம்பிகளா, இந்த மாதிரி இந்த மன்றம் ஓப்பன் பண்ணியிருக்கிறதே உங்களுக்காக தான். படிப்பு வராதவன் இங்கே ஸ்போர்ட்ஸ் இது பண்ணி ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாண்டு ஒரு நல்ல இடத்துக்கு போய் உட்காருங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவாரே தவிர, தப்பு பண்ணுங்கள் ரவுடிசம் பண்ணுங்கள், நீங்களும் எங்களை மாதிரி ஆகுங்க, எங்கள் கூட சேருங்க அப்படின்ட்டு அவர் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். படித்து ஊரை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த மட்டுமே எல்லார்ட்டையுமே அந்த கேரக்டர் சொல்லிக்கிட்டே வரும். அதே விஷயங்களை தான் அன்பு, அதாவது தனுஷோட கேரக்டருமே சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் ஜெயிலையுமே ஒரு சில கேரக்டர்ஸ் பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசும். இன்ஸ்டாகிராமில் வடச்சென்னை படத்தை போட்டு அடிக்கிறவங்க வடச்சென்னை படத்தை பார்த்துருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. மேபி ஏதோ ஒரு வன்மத்தில் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ அப்கமிங் ரீசெண்ட் டைம்ஸில் வர மூவிஸ் எல்லாம் சாங்ஸுமே ஆகட்டும், ஒரு சில கல்ச்சர்ஸை க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அதை வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வைலன்ஸை க்ளோரிஃபை பண்ணுது, அதுக்கப்புறம் ட்ரக் கல்ச்சரை க்ளோரிஃபை பண்ணுது, ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுறதை க்ளோரிஃபை பண்ணுது, அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்கிறத க்ளோரிஃபை பண்ணுது. இந்த மாதிரியான ஒரு கெட்ட பழக்கங்களை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான படங்களே அந்த மாதிரியான கேரக்டர்ஸே ரெப்பிட்டேட்டிவாக வந்துட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷம் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, கானா அப்படிங்கிற ஒரு ஜானரில் வர சாங்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் க்ளோரிஃபை பண்ணுது. அதுக்கு நான் கானா சாங்ஸே ஃபுல்லாக தப்புன்னு சொல்லலை. கானா பாடல்களே நிறைய கானா பாடல்கள் நல்லா இருக்கும், நல்ல கருத்துக்களை சொல்கிற மாதிரி பாடல்களும் இருக்குது. ஆனால் எங்கே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு இந்த புளிப்ப சாங் ஒன்று வந்துச்சு, கும்பலாக சுற்றுவோம் ஐயோ அம்மானு கத்துவோம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்து தான் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு புள்ளிங்க கல்ச்சரையும் அதுக்கப்புறம் ட்ரக்கை கன்சியூம் பண்ணுற ஒரு கல்ச்சரையும் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி கானா சாங்ஸ் அங்கேருந்து தான் ஆரிஜினேட் ஆகுது.
ரீசெண்டாக வந்த சில படங்கள் வந்து கேஸ்டிசம் க்ளோரிஃபை பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது க்ளோரிஃபை பண்ணுது, சிகரெட் பிடிக்கிறத க்ளோரிஃபை பண்ணுது. குறிப்பிட்ட ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவரை பிடிச்சவங்க வந்து அதே விஷயங்களை வந்து இவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் அந்த ஆக்டர் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் வந்து நிஜ உலகத்தில் நிஜ லைஃப்பில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அவரை வந்து அப்படியே இமிடேட் பண்ணுவாங்க. ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு பெரிய ஸ்டார் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி மாசாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காக ஒரு மாசாக இருக்கும். அதே வந்து மாசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து அன்றாட வாழ்க்கையிலுமே அதை அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவனுடைய ஹெல்த்து கெடுது, அவனை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதான் கடைசி அவுட்கமாக இருக்கும். ஏன்னா சிகரெட் பிடிக்கிறதுனால ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் வராது, அதெல்லாம் அப்படியே போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ரியல் லைஃப்பில் இதை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது நடந்திருக்கு. நான் ரியல் லைஃப்பில் அனுபவிச்ச ஒரு விஷயம் இது. இந்த ஆன்ஸ் யூஸ் பண்ணுறது, கூலிப் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து வடக்கணுக்கு போகிற இந்த பாக் யூஸ் பண்ணுறது, ட்ரக்ஸு, எல்லா விஷயமே வந்து இதனால் என்ன ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதனால் கான்சிக்வன்சஸ் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ட்ரக் கல்ச்சர் அப்படிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். இதோடைய ரூட் காஸை ஃபைன் பண்ணி நம்ம அழிச்சே ஆகணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது அப்படியே வளர்ந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சது என்னன்னா, இந்த சூரஜ் மேட்ரு எந்த ஒரு பெரிய நியூஸ் சேனல்ஸுமே வந்து இதை கவர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னன்னா வந்து நார்த்லேருந்து ஒர்க் பண்ண வர்றவங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்யூசிவாக ட்ரீட் பண்ணுறது, இங்கே நம்ம தமிழ் ஆளுங்க வந்து அப்யூசிவாக ட்ரீட் பண்ணுறது, ஒரு சிலர் பண்ணுற தப்புனால வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து கேட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பு வந்து கிரியேட் ஆயிடுது. இது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு ரேண்டமாக போயிட்டு இருக்கிற ஒரு நார்த் இந்தியனை வந்து அப்யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த ஒரு பப்ளிக் பிளேசஸ்லையுமே வந்து அப்யூசிவாக ட்ரீட் பண்ணுறது, வேர்ட்ஸ்னால ஹராஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. என்னதான் இருந்தாலுமே அவங்க நார்த்து நம்ம சவுத் அப்படின்னு இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே அவங்களும் ஹியூமன்ஸ் தான், நம்மளும் ஹியூமன்ஸ் தான். தப்பு பண்ணாத ஒருத்தரை, நார்மலாக இருக்கிற ஒருத்தரை நாம ஏன் போய் சீண்டணும்? நீ அவனுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலாலும் பரவாயில்ல, அவனுக்கு எந்த ஒரு உபத்திரமும் கொடுக்காம போயிருக்கலாம், நீ வந்து அவனை அசிங்கமாக திட்டாமல் போயிருக்கலாம், எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் போட்டு திட்டாமல் போயிருக்கலாம். நான் மேக்ஸிமம் பஸ்ஸஸில் இந்த மாதிரி பண்ணுறேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அடக்கணுங்கெல்லாம் வந்தால் ஒரு மாதிரி அப்யூசிவாக ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் நேரில் பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் சமீபமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, அது பற்றி வந்து என்னென்னா மேக்ஸிமம் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா விக்டிம் பிளேமிங் பண்ணுறாங்க. இந்த சூரஜ் மேட்டரையுமே விக்டிம் பிளேமிங் பண்ண சில விஷயங்களை நான் பார்த்தேன். அதாவது வடக்கணுங்க நீங்கள் வந்து இங்கே இது பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் இது வேணும், நீங்களாம் இதை அனுபவிக்கணும், நீங்களும் இப்படி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லிட்ரலி அந்த 4 பேர் சேர்ந்து அவனை கொலை பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் விட்டு தான் அவன் செத்து போயிருப்பான். தப்பு பண்ணாத ஒரு இன்னசென்ட்டை வந்து இந்த மாதிரி போட்டு அசால்ட் பண்ணி இது பண்ணுறவனுக்கு வந்து உனக்குலாம் இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரி ஒரு அறிவிற்கத்தக்க ஒரு கீழ்த்தரமான ஒரு மனநிலை அப்படின்னு தெரியல. அதே மாதிரி தான் வந்து இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்லையும் நடந்துச்சு. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட ஃபேமிலி, அப்புறம் அந்த பொண்ணை வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து அசிங்கமான கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு சொல்லி திட்டுறது. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை, உங்கள் வீட்டில் வந்து உன்னை நல்லா வளர்த்துருந்தா நீ இந்த மாதிரி போயிருப்பியா, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கோ இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி நடந்திருந்தா இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போய் நம்ம பேசியிருப்போமா? அதாவது இது நான் வந்து உங்களை பார்த்து கேட்குறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பேசியிருப்பீங்களா அசிங்கமான வார்த்தையை போட்டு? அது வந்து நீ அந்த பொண்ணுக்கு போய் எதுவும் செய்யலைனாலும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதுவும் பண்ணலனாலும், ஏன் நீ எதுவும் பண்ணல அப்படின்ட்டு யாரும் உன்னை கேட்க போகிறதில்ல. நீ உன்னுடைய கருத்தை சொல்கிற அப்படின்ட்டு நீ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீ சோஷியல் மீடியாவில் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து அந்த பொண்ணை போட்டு நீ அப்யூஸ் பண்ணுற. லிட்ரலி நீ அப்யூஸ் பண்ணுற, வேர்ட்ஸ்னால் அப்யூஸ் பண்ணுற. இது எவ்வளோ பெரிய தப்பு. எனக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நார்மலாக ஏதோ விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம், எவனோ ஏதோ சொல்லியிருந்தா ஒரு மாதிரி கடந்து போயிடுவோம். ஆனால் ஆஃப்டர் சீயிங் திஸ் மச் ஆஃப் கோர் மைண்ட் செட் இன் ஹியூமனிட்டி, அது ஒரு மாதிரி ஏன் இப்படி இருக்காங்க, எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து தள்ளுதானே. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ பீப்புள்ஸ் ஆர் கோனா ரியாக்ட் டு திஸ். What do you think about this? 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 What do you think about